ஹே வீப்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேன்வா ஸ்டோரிஸ் தமிழ். இங்க ஒரு நல்ல கதை சொல்ற பயணமா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மாதிரி கதையில நம்ம இன்னைக்கு சோலோ மேக்ஸ் லெவல் நியூபிங்கிற ஒரு மேன்வா தான் தமிழ்ல பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 சாப்டர் 2 வீடியோ போட்டிருக்கோம் guys. அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், மறக்காம அதை பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாவை நம்ம தமிழ்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த பையன் நம்ம ஹீரோவை தாக்க வரும்போது அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நிறுத்தி கையை பிடிச்சிருது. அந்த பையன் எதுக்குன்னு கேட்க அவனோட ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அவன் தூங்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு எழுந்திரிச்சு நம்ம அட்டாக் பண்ணிடுவான். இவனை முன்னாடிலாம் அட்டாக் பண்ண முடியாது, வேறு விதமாக தான் அவன் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பையனும் சரி வேறு எந்த விதத்தில் அவன் அட்டாக் பண்ண போகிறான்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணும் அதோட பேக்கில் இருந்து ஒரு டெட்லி பாய்சன் எடுக்குது. அந்த பாய்சனை நம்ம ஃபுட்டில் அப்படியே கிளந்துட்டோம்னா அப்படியே செத்துருவான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பிட்றதுக்கு வேறு பொருளே இல்லையான்னு கேட்க அந்த பொண்ணும் டஞ்சனில் வேற என்ன சாப்பாடு கிடைக்கும், இந்த இத்து போன மஷ்ரூம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட உங்க பின்னாடி இருக்கிற எனக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னு கேட்குறாரு. அப்படியே அந்த பையன்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் மஷ்ரூம் வேணும்னு கேட்கும்போது அந்த பையனும் இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ எல்லாத்துக்கிட்டே வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவன் சாப்பாடு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பாக்குறாப்புல அந்த பையனும் ஓகே ஒருடைய சாப்பிட்டான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு தட்டும் கீழே விழுவுது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட், ஹீரோ சாகல, அதுக்கு பதிலாக அந்த பையன் தான் அந்த பாய்சன் கலந்த மஷ்ரூமா சாப்பிட்டு இருக்காரு. நம்ம ஃபுல்லா விஷமேறி அவர் அந்த இடத்துல உயிர் இழந்துடுறாரு. முட்டாளுங்களா, நீங்கள் கொடுத்த விஷங்களுக்கு சாப்பாடா நான் சாப்பிடுவோம்னு நினச்சிங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து உனக்கு சாப்பாட்டில் விஷங்கள் அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்குது. ஆமாம், நான் 2வது தடவை சாப்பாடு கேட்கும்போது நான் சாப்பாடு பிளேட்டை மாற்றி வச்சுட்டேன்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் தெரியாமல் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது இல்லீகல் விஷயம் உனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்க அந்த பொண்ணு நான் தான் பண்ணுறேன் உனக்கு தெரியுமா, உனக்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குது. லைவ் ப்ராட்காஸ்ட்டு நம்ம பாஸ் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணும்போதோ இல்லை நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது மட்டும்தான் ஆன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சும்மாலாம் ஆன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினோன்னா அது வியூவர்ஸை மெனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்படி அவரே சிஸ்டம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, உன் மூஞ்சி எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது நீ வந்துட்டு ஏமாத்துறன்னு. நம்ம ஹீரோ ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. சிஸ்டம் சைட்ல இருந்து இந்த ப்ராட்காஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம்னு சொல்லிட்டு லைவாவே ப்ராட்காஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரிமூவ் ஆயிடுறாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் வர நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்க்க அந்த மான்ஸ்டரும் ஆக்ரோஷமா நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் தாக்க வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணும் இந்த வாட்டி நீ அந்த மான்ஸ்டர்ட்ட சண்டை போடுவல, நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கணும்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட கேட்க, மிஸ் பார்க் ஆனா உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, நீ என்னை விஷ வச்சு கொல்ல ட்ரை பண்ணியும் நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாரு. நீ என்ன சொல்ற, இப்போவும் இந்த விஷயத்த இந்த நேரத்துல இதை கொண்டு வருவேன் அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட பவரை காப்பி பண்ணிடுறாரு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவேன், எங்க அண்ணா க்ரோ கில்டுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு நோக்கி வருது. நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் தப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட என்னை உன்னிப்பா பாரு, அந்த எனக்கும் அந்த கில்டுக்கும் நடுவில் நீ யாரை பார்த்து பயப்படுவேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை நோட்டி அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரோட கழுத்துக்கிட்ட அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த அட்டாக் ஒன்றும் டீப்பாக அடிப்படலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவா அந்த மான்ஸ்டரும் தாக்க வருது. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடறாரு. தப்பிச்சு அவரு நேரம் அந்த மான்ஸ்டரை நோக்கி போறாரு. இந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்க டாட்ஜ் பண்ணிடுறாரு. தப்பிச்சு அவரு மான்ஸ்டரை நோக்கி அவர் நெருப்பு சரியை பயன்படுத்துறாரு. அந்த சான்ஸ் நம்ம ஹீரோ பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட கால்ல அட்டாக் பண்றாரு. அந்த மான்ஸ்டரும் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட சடன் நிறைய இருக்கிறதுனால அட்டாக் உள்ள பெனிட்ரேட் ஆக மாட்டேங்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவரு நீ கொஞ்ச தூரம் தான், அப்படியே போச்சுன்னா மான்ஸ்டரோட சீக்ரெட் மூவ் ஓபன் ஆகும்னு நினைச்சு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த நேரமும் வந்துருச்சு. மான்ஸ்டரும் ஆக்ரோஷமா இருக்கு. அந்த நேரம் மான்ஸ்டரும் அதோட பிசினஸ் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த நேரமும் வந்துருச்சு. இந்த சேலஞ்சை நம்ம ஹீரோ எப்படி தவிப்பாருங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching this video. Thank you.